ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் குக் வித் கோய் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம், நான் முட்டை சப்ஜி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணிங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். முதல்ல இந்த டிஷ் செய்கிறதுக்கு ஒரு கிண்ணத்துலேயோ இல்லை பவுல்லையோ நீங்கள் எத்தனை பேர் சாப்பிட போகிறீங்களோ அதோட 2 முட்டை சேர்த்து அதை உடச்சி ஊற்றி வச்சுக்கலாம். எல்லா முட்டையும் உடச்சி ஊற்றினதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அடுத்தது இதில் கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா கலக்கிக்கலாம். அதில் கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலங்குற அளவுக்கு கலக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலங்கினதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி அது நல்லா பாத்திரம் ஃபுல்லாக தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி பாத்திரத்தோட எல்லா பக்கமும் எண்ணெய் படுற மாரி தேய்ச்சிட்டு அதில் நம்ம கலக்கி வச்சுருக்க முட்டையை ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி பாத்திரத்தில் நம்ம முட்டையை ஊற்றியாச்சு. இந்த பாத்திரத்துக்கு நீங்கள் மூடி இருக்க மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பாத்திரத்தை மூடிட்டு அதுக்கப்புறம் குக்கருக்குள்ளே வச்சுட்டு அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றினாதீங்க, அது கொஞ்சமாக மிதக்கிற மாதிரி ஊற்றினா போதும். ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம குக்கரில் வச்சுருக்கிறத அப்படியே எடுத்து வச்சு மூடிக்கலாம். மூடி வச்சதுக்கப்புறம் ஒரு 3 to 4 விசில் வந்ததுக்கப்புறம் அதை நம்ம எடுத்து தலையாக கவுத்து நம்ம கேக் வெட்டுற மாதிரி எடுத்துக்கணும். இப்போ வந்துடுச்சா, இது மாதிரி வர்ற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இப்போ கத்தி எடுத்து அதை சின்ன சின்ன பீஸாக வெட்டிக்கலாம். பெருசாக வெட்டாமல் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக வச்சுக்கலாம்.
இந்த மாதிரி இந்த சைஸில் இருக்கிற மாதிரி வெட்டிக்கலாம். நம்ம இப்படி வெட்டுறதுனால நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் சின்ன சின்ன பீஸாக கரெக்டாக வெட்டியாச்சு. சப்ஜிக்கு தேவையான காய்கறிலாம் வெட்ட ஆரம்பிக்கலாம். முதல்ல வெங்காயத்தை எடுத்து நல்லா துண்டு துண்டாக இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டிக்கலாம். வெங்காயத்தை வெட்டி வேறு தட்டுக்கு மாற்றிட்டு அடுத்தது நம்ம தக்காளி வெட்டலாம். தக்காளியும் நல்லா சின்ன சின்ன பீஸாக வெட்டிக்கலாம். தக்காளியும் வெட்டிட்டு அதை வேறு தட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்தது பச்சை மிளகாய் கட் பண்ணலாம். நல்லா சின்ன சின்ன பீஸாக பச்சை மிளகாயை வெட்டிக்கலாம். அதையும் நம்ம ஏற்கனவே வெட்டி வச்சுருக்க தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ மல்லித்தலையை இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டிக்கலாம். மல்லித்தலையும் கருவேப்பிலையும் வேறு பக்கம் வேறு தட்டில் வச்சாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் கடாயை வச்சுக்கலாம். நாங்கள் நான்ஸ்டிக் கடாய் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணலாம். அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். சோம்பும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அங்கே ஏற்கனவே கழுவி வச்சுருந்த கருவேப்பிலை அதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். அடுத்தது அதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். கொஞ்சம் செவர்ற மாதிரி வர்ற வரைக்கும் நம்ம அதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அதில் தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நம்ம திரும்ப வதக்க ஆரம்பிக்கலாம். நல்ல கன்சிஸ்டன்சிக்கு வர்ற வரைக்கும் நம்ம நல்லா அதை வதக்கலாம். அடுத்தது அதில் மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள்லாம் சேர்த்துக்கலாம்.
கொஞ்சம் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா நம்ம வதக்க ஆரம்பிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். உப்பு அதில் நல்லா கலங்குற வரைக்கும். அடுத்தது இதில் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருக்காமல் கொஞ்சம் கட்டியாக இருக்க மாரி நம்ம செய்யலாம். இது நல்லா கொஞ்சம் நேரம் சுண்டுற அளவுக்கு வெயிட் பண்ணலாம். அடுத்தது நம்ம ஏற்கனவே வெட்டி வச்சுருக்க முட்டையை நம்ம இதில் போட்டுக்கலாம். இப்போ போட்டு இப்போ நல்லா நம்ம அதை வதக்கிக்கலாம். முட்டையும் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க சப்ஜியும் நல்லா ஒன்றா சேர்கிற அளவுக்கு வதக்கிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வேணால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம மிளகுத்தூள் அதில் தூவிக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். நம்மளோட முட்டையும் சப்ஜியும் நல்லா ஒன்றா சேர்கிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வெட்டி வச்சுருக்க மல்லித்தூளை நல்லா அது மேலே தூவிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அதை மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட முட்டை சப்ஜி ரெடி ஆயிடுச்சு. இந்த முட்டை சப்ஜி டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. நம்ம ரொம்ப நாள் கழித்து ஒரு லாங் வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டிருக்கேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்குறோம். டாட்டா, பாய் பாய்.